மீனாவும் பூ கட்டுறவங்களும் பேசிக்கிறாங்க. மீனா தோத்துட்டேன்னு சொல்கிறா. எல்லாரும் சிரிக்கிறாங்க, எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறாங்க. உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரோம், நீ கால் பண்ணி எப்படி இருந்ததுன்னு கேளு. கால் பண்ணுறாங்க. மீனா, டிஃபன் எப்படி இருந்துச்சு? முத்து, எனக்கு உப்புமா பிடிக்காதுன்னு தோசைக்குள்ளே வச்சு கொடுத்தியா? மீனா, என் புருஷன் அப்படி இல்லைன்னு கிளம்புறாங்க. விஜயா பார்வதி வீட்டுக்கு வராங்க. விஜயா, எனக்கு அந்த வீட்டில் இருக்கவே வெறுப்பாக இருக்குது. முதல்ல பரதநாட்டியம் கிளாஸில் சம்பாதிக்கணும். பார்வதி, மாதம் ஆஃபர்னு போடு, யூனிஃபார்ம் மட்டும் வாங்கணும்னு சொல்லிவிடு, நாம் அதை கம்மி விலையில் வாங்கி அதிக விலைக்கு வித்துடலாம். விஜயா, வா போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வரலாம். ரோகிணி ட்ரெஸ் கடைக்கு வராங்க. பையனுக்கு கோட் செட் பார்க்குறாங்க. விஜயா பார்வதி அதே கடைக்கு வராங்க. ரோகிணி கிறிஷ்க்கு வீடியோ கால் பண்ணி செலக்ட் பண்ணுறா. விஜயா, உன்னை நம்பி தான் வரேன்னு பார்வதியை பார்த்து சொல்கிறாங்க. விஜயா ரோகிணியை பார்க்குறாங்க. மேடம், உங்கள் பையனுக்கு ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிடுவான்னு கடைக்காரர் கேட்குறாரு. விஜயா, உனக்கு பையனா? என்ன சொல்கிறாரு இந்த ஆள்? ரோகிணி, கிளைண்ட்டோட பையனுக்கு வாங்க வந்தேன்னு சமாளிச்சுறாங்க. பில் போடுறாங்க. 10,000 ஆகுது. விஜயா, இன்னும் இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்குகிறேன். ரோகிணி, கிளைண்ட் தந்துடுவாங்க, ஆனால் உங்களுக்கும் சேர்த்து பே பண்ணுறேன். பார்வதி, 6,000 ஆச்சு. விஜயா, ரோகிணி பார்த்துக்குவா, இருங்க நான் விண்டோ துணியும் பார்த்து வச்சுருக்கேன், அதையும் பில் போடுங்க. ரோகிணி, சரி அத்தை. விஜயா, ரோகிணி நீ வா, சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. முத்து வீட்டுக்கு லேட்டாக வராரு. மீனா கொஞ்சம் கோவமாக இருக்காங்க. புடவை வாங்கிட்டு வராரு. மீனா எதுவும் சொல்லலை. முத்து, நீ எதுவும் சொல்ல மாட்டேற? மீனா, ஓ அதானா, நீங்களாம் காலையில் சாப்பிட்டு ஏதாச்சும் சொன்னீங்களா? உங்களால் 50 ரூபா நஷ்டம் நடந்ததை சொல்கிறாங்க. முத்து, நீ சமைச்சாலே நல்லாயிருக்கும், அதை தனியாக சொல்லுவாங்களா? மீனா சாரி வாங்கிட்டு ரூமுக்கு போகிறாங்க. மீனா சாரி வியர் பண்ணிட்டு வராங்க. முத்து, ரொம்ப சூப்பராக இருக்குது, உனக்கு என் மேலே கோவம் இல்லையா? மீனா, உங்களை பற்றி தான் தெரியுமே, புதுசாக பாராட்ட எதிர்பார்த்து பெட் கட்டக்கூடாது. முத்து, இனிமேல் சாப்பிட்டு பார்த்து கருத்து சொல்கிறேன். செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இதோட எபிசோட் முடியுதுங்க. முத்து ரோஹிணி அம்மா வீட்டுக்கு போகிறாரு. முத்து கிறிஷ்க்கு அவன் அத்தை ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. ரோஹிணி அம்மா, என் பொண்ணோட மகன் தான் கிறிஷ்ன்னு சொல்கிறாங்க.